50-60 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். எல்லாரும் வந்து எஜமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் சொன்னாங்களே தவிர எஜமான இடத்துல என்ன கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒருத்தருக்கும் ஞானம் கிடையாது. ஆனா பின்பற்றினதான எலிசா சொன்னார், ஆண்டவரே எனக்கு இந்த ரெண்டத்தனையான உங்ககிட்ட இருக்கிற ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைக்கணும். எலியா சொன்னது அரிதான காரியம், அரிதான காரியத்தை நீ கேட்டிருக்கிறாய். இட்ஸ் வெரி பிரைசியஸ் திங்ஸ். நீ ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு காரியத்தை என்கிட்ட கேட்டிருக்கிற. நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசி நடந்து போகும்போது அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு. அல்லேலூயா. எலிசா அண்டர்லைன் பண்ணீங்க. மேல சொல்லுகிறது நீ என்னை கண்டால் கிடைக்கும். வசனம் அடுத்து சொல்லுகிறது எலிசா அதை கண்டு. இப்ப இந்த சூழ்நிலை கொஞ்சம் பாருங்க. நாம நார்மலா படிச்சுட்டு போயிடுவோம். எலியாவும் எலிசாவும் போனாங்க. அக்கினி ரதம் வந்துச்சு, அக்கினி குதிரை வந்துச்சு, பிரிச்சுட்டு போயிருச்சு. எலிசா வந்து சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். எத்தனை பேரு அந்த சுழல் காற்று பார்த்து இருக்கிறீங்க? இந்த திடீர்னு கட்டாந்தரையில் அப்படியே சுத்தம். நாங்கெல்லாம் வந்து டைரக்டா வந்துட்டோங்கய்யா, இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்த்துருக்கீங்களா இல்லையா? திடீர்னு ஒரு காலி கிரவுண்ட்ல அல்லது சாலையில் திடீர்னு ஒரு சூழல் ஏற்படும். அந்த சூழல் ஏற்படும் பொழுது அதை கிட்ட போயிட்டு நின்று பார்க்க முடியுமா? ஏன்? மொத்த டஸ்ட் முகத்துல அடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி ரேர். போய் நிக்க முடியாது. நார்மலா பைக் ஓட்டு போறோம், வண்டியில போகிறோம் அப்படின்னும் போது திடீர்னு எதனா ஒரு காத்தச்சு என்ன பண்ணிருக்கேன்னு பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. டக்குன்னு கண்ணு மூடிடுவா. என்னப்பா சொல்லிட்டு கண்ணை போய் தேய்ச்சிட்டு கம்முன்னு இருப்போம். வசனம் சொல்லுது அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் அவர்களுக்கு நடுவே வந்து அவர்களை விலக்கி போட்டு சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த சிச்சுவேஷன்ல அவ்வளோ பெரிதான ஒரு சுழல் உண்டாகிறது. அக்கினி ரதம் அக்கினி குதிரை, இவ்வளவு ஒரு பெரிதான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு பிரச்சனை. அதனாலதான் எலிசா சொன்னார், நீ அரிதான காரியத்தை கேட்டிருக்க, பார்க்க முடியாது உன்னால. You never can see. ஏன் நார்மலா சுழல் காற்று சுழல்துன்னு சொன்னாலே என்னால பார்க்க முடியல. கண்ணில் அப்படியே மண்ணெல்லாம் படுது, டஸ்ட் படுது. How can I see? எப்படியா பார்க்க முடியும் அந்த சுழலை என்னால? அதனால எலிசா சொன்ன, நீ அரிதான காரியத்தை கேட்டிருக்க, எப்படி நீ பாப்ப? காத்து எப்படி அடிக்கும் தெரியுமா? என்ன வரப்போகுதுன்னு தெரியுமா உனக்கு? அக்கினி ரதம் அக்கினி குதிரை சுழல் காற்று உண்டாக போகிறது. யோசிச்சு பாருங்க. அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க. எப்படிங்க பார்க்க முடியும்? வசனம் சொல்லுகிறது எலிசா அதை கண்டான். ஏன்? உனக்கு ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் வரணும்னா உனக்கு முன்னாடி கண்ணே போனாலும் நீ கத்தரதா நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு நேராக அல்லேலூயா. ஐயா, கண்ணில டஸ்ட் பட்டா என்னால பார்க்க முடியாது, அதனால கண்ணை மூடிக்கிறேன். அவர் போனதுக்கு அப்புறம் நான் பார்க்கிறேன். you will never get a blessing. அரிதான காரியம். நீ அந்த ரெண்டத்தனையான பிளெஸிங்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா எத்தனை சுழல் காற்று அடித்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அக்கினி ரதமானாலும் அக்கினி குதிரையானாலும் நீ யார் மேல கவனமா இருக்கிறியோ அவங்க மேலதான் உன் கண்ணு இருக்கணும். இன்னைக்கு நிறைய போராட்டத்தினால நிறைய பிரச்சனையினால நாம ஆண்டவரை பார்ப்பதை மறந்து விடுகிறோம். வேதத்தை எடுத்து படிப்பதற்கு நேரம் இல்ல, ஜெபிப்பதற்கு நேரம் இல்ல. ஏன்? வீட்டுல நிறைய பிரச்சனைங்க, என்னுடைய பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனை. எப்படிங்க நான் வேதத்தை எடுத்து வாசிக்க முடியும்? எப்படிங்க நாங்க ஜெபிக்க முடியும்? எல்லாமே கண்ணை வந்து மறைக்குது. என்னால ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியவில்லை. நீ ஒரு நாள் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அரிதான காரியம், அரிதான ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கையில கிடைக்கணும்னு சொன்னா அரிதாய் கொடுக்கிறதான தேவனாகிய கர்த்தரை நீக்கி போக்கி பார்த்து கொண்டேதான் இருக்க வேண்டும். உனக்கு முன்னாடி எத்தனை பெரிதான தடைக்கற்கள் வந்தாலும் சரி, சுழல் காற்று அடித்தாலும் சரி, இவங்களுக்கு நடுவுல வந்து அது 2 பேரையும் பிரிச்சிருச்சு. ஆனா
எலியா எலிசாவை நோக்கி பார்ப்பதை அவன் விட்டுவிடவில்லை. தொடர்ந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மண்ணுனா வரட்டும், கல்லுனா வரட்டும், குப்பனா அடிக்கிட்டோம், அக்னினா வரட்டும், என் கண்ணு எரிஞ்சாலும் பரவாயில்ல. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ என்ன பார்த்தாதான் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. அதை நான் பார்க்காம இருந்தா எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. எப்படியா அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? நான் அவரை நோக்கி பார்த்தால் மாத்திரமே நான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். என் ஆண்டவராகிய கர்த்தரை எந்த ஒரு மனுஷன் எல்லா சூழலும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில மட்டும்தாங்க இரண்டத்தனையான ஆசீர்வாதமானது கிடைக்கும்.